சினிமா ஸ்டார் மாதிரி பொண்ணு கட்டலாம்னு நினச்சிக்கிருந்தேன், கடைசியில் கொண்டு வந்து இவ்வளோ கட்டி வச்சுட்டாங்க அந்த தலையில் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து தோழனா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியே நீ கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாருன்னு நினச்சேன், கடைசியில் இவன் தலையில் வந்து என்னையா போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி நம்மளா தேடி போய் மாட்டிக்கிறதுங்கிறதும் இருக்கும். சிலது தானாகவே வரும், நம்மளை தேடி தானாகவே வந்துடும், நீங்கள் ஒன்றும் தேட வேண்டியதில்லை. சில விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டுறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தேடி தேடி போவோம். சில விஷயங்கள் ஊர் வம்பெல்லாம் தானாக நம்மளை நோக்கியே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ எதை நம்ம தேடி போவோம், எது நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஜாதகத்தில் ஜோசியம் ரொம்ப ஈஸி தான். லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி இருக்கார்ல, அவர் எங்கெல்லாம் உட்காந்துருக்காருன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தேடி போய் பிடிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டா 8க்கு அதிபதி 4ல் நின்னா ஒரு சொத்து பத்து வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, வண்டி வாங்குறதுங்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அதே இது இப்போ 9ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாருன்னு வைங்க, நீங்கள் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நினைக்காமலே உங்களுக்கு வண்டி வரும், கார் வரும், சொத்து வரும், எல்லாம் வரும். அது சாதாரணமாக எதிர்பாராத நிலையிலேயே உங்களுக்கு டக்குன்னு சொத்தெல்லாம் அமையும், வண்டி வாகனம்லாம் அமையும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தொழிலில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, 10ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி இருந்தாருன்னா தொழிலுக்காக கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டு டெவலப் ஆவாங்க. 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ நம்மளா தேடி போகிறதுங்கிறது 8ஆம் இடத்ததிபதி எங்கே இருக்காரோ அந்த ஆதிபத்தியம், தானாக நம்மளை நோக்கி வர்றது அப்படிங்கிறது 9ஆம் இடத்ததிபதி எங்கே இருக்காரோ அந்த ஆதிபத்தியம்.